பாகிஸ்தான் அமைச்சரிடம் இருந்து ஆசிய கோப்பையை வாங்க முடியாது. சூரியகுமார் அதிரடி. 2025 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்றது. ஆனால் வெற்றி பெற்றதற்கான கோப்பையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மோஷின் நக்வியிடமிருந்து வாங்குவதற்கு இந்திய அணி வீரர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வெளிப்படையாக கோப்பையை அவரிடமிருந்து வாங்க மறுத்ததால் இந்த பரிசளிப்பு விழாவில் பெரும் சர்ச்சை வெடித்தது. இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணிக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இடையே 3 போட்டிகளிலும் தொடர்ந்து சர்ச்சை எழுந்தது. இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகாவுடன் கைகுலுக்க மறுத்தது. போட்டிகள் முடிந்த பின்னரும் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்குவதை தவிர்த்தது. பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்துவது போன்ற செய்கைகளை செய்து சீண்டியது என இது பெரிதாக வெடித்தது. இந்த விவகாரங்கள் சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு வரை சென்று இரு அணியினருக்கும் மாறி மாறி புகார் அளித்துக் கொண்டன. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் விதிமுறைப்படி ஏசிசி தலைவரிடம் இருந்து கோப்பையை வாங்க வேண்டும். தற்போது ஏசிசி தலைவராக இருப்பவர் மோஷின் நக்வி. இவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பின் தலைவராக இருப்பதோடு பாகிஸ்தான் நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் எல்லை விவகாரங்களில் மோஷின் நக்வி இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில்தான் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மோஷின் நக்வியிடமிருந்து கோப்பையை வாங்க மறுத்தார். இந்திய அணியின் மறுப்பால் பரிசளிப்பு விழா நீண்ட நேரம் தாமதமானது. பாகிஸ்தான் வீரர்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு தங்கள் ஓய்வறையில் இருந்து வெளியே வந்த பிறகும் விழா துவங்கவில்லை. மேடையில் இருந்த மோஷின் நக்வி தனது தொலைபேசியில் யாரிடமோ கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். இந்திய அணி நிர்வாகம் மோஷின் நக்வி கோப்பையை வழங்கினால் தங்கள் கோப்பையை வாங்க மாட்டோம் என்றும், அப்படி வற்புறுத்தி கோப்பையை அளிக்க நினைத்தால் அதற்கு எதிராக புகார் அளிப்போம் என்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நிர்வாகத்திடம் திட்டவட்டமாக கூறியதாக பின்னர் தகவல் வெளியானது. இந்த தகவல் மோஷின் நக்விக்கு சொல்லப்பட்ட பிறகு மேடையிலிருந்து ஆசிய கோப்பையானது அங்கிருந்து உள்ளே மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் பிறகு பரிசளிப்பு விழா துவங்கியது. ஆட்டநாயகன் விருதை இறுதிப் போட்டியில் சிறப்பாக ஆடிய திலக் வர்மா வென்றார். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் கேப்டனும் தொடர் நாயகன் அபிஷேக் சர்மாவும் பேசினார்கள். அதன் பிறகு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அமைப்பு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. இந்திய கிரிக்கெட் அணி கோப்பையை இன்று பெற்றுக்கொள்ளாது என்று கூறப்பட்டது. அத்துடன் அந்த பரிசளிப்பு விழாவும் முடிவுக்கு வந்தது. இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மேடையில் பேசவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று வெற்றியை பெற்றும் பாகிஸ்தானுடனான அரசியல் சூழல் காரணமாக இந்திய அணி இறுதிப் போட்டி மேடையில் கோப்பையை தனதாக்கிக் கொள்ளாமல் சென்றது கிரிக்கெட் உலகின் புதிய சர்ச்சையாக மாறியுள்ளது.